الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين صدق الله العلي العظيم خير الحمد لله. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹுடைய ஒரு சுன்னத், அல்லாஹுடைய ஒரு முறை இருக்கிறது. அது என்ன என்றா, அன்பானவர்களே, மௌத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் இந்த அமல்களுடைய கூலிகளை காட்டுவான். எங்கட ரூஹ் எடுக்கப்பட்டதற்கு பின்னால, எங்களை அந்த கபரில் வைத்ததற்கு பின்னால எங்களுடைய அமல்களுடைய கூலிகள் அல்லாஹ் காட்டுவான். இதுதான் ரப்புடைய தர்தீப். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை ஒவ்வொருவருடைய ரூஹம் எடுக்கப்பட்டதற்கு பின்னால, உங்களை அப்படியே அந்த கபரில் வைத்ததற்கு பின்னால் அப்பதான் அப்படியே துறந்து காட்டுவோம். ஒரு கர்ட்டனை துறக்கிறது போல அல்லாஹ் துறந்து காட்டுவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. உங்களுடைய திரைகளை நாங்கள் அப்படியே திரை நீக்கம் செய்வோம். அப்பொழுது فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ, உங்களுடைய கூர்மையான பார்வையால் நீங்கள் செய்த ஒவ்வொன்றுடைய நன்மையையும் உங்களோட கண்களால நீங்க பார்ப்பீங்க. அப்பதான் கபரில் இருந்து மனிதன் நினைப்பானா, இந்த ஒரு ஜுமைராத்துடைய நன்மை, ஒரு 3 நாளுடைய நன்மை, நான் இமாம் ஜமாத்துக்காக ஓடி வந்த தக்பீர் கட்டினதனுடைய நன்மை, தஹஜ்ஜத்துக்கு எழும்பினதனுடைய நன்மை, வியாபாரத்தில் 1 ரூபாவும் ஹராம் கலக்கப்படாது என்று பயந்ததனுடைய நன்மை எல்லாம் அந்த கபரில் தான் விளங்கும். அல்லாஹ் நம் அனைவருடைய அந்த நேரத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முபாரக்கான தஅவத்துடைய உழைப்பு, அன்பார்ந்த சகோதரர்களே, இது உழைப்பின் மூலமாக நானும் நீங்களும் அந்த ரப்ப விளங்கோனும், அல்லாஹுவ விளங்கோனும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன நானும் நீங்களும் விளங்கோனும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அல்லாஹ் விளங்காம இருக்கிறார்கள். அல்லாஹை அவர்கள் விளங்க வேண்டிய முறைப்படி அவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்ப அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய குதிரத் சொல்லப்படுமோ அப்பதான் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا
அந்த சஹாபாக்களுடைய கல்விலே அல்லாஹ்வுடைய வல்லமை குதிரத் அது சொல்ல சொல்ல அவர்களுடைய ஈமான் ஜாதத்ஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அல்லாஹ் சொல்லுகிறான், மேலான ரசூலுல்லாஹுக்கு முன்னால் அந்த சஹாபாக்களுடைய காதிலே குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்கியதை கேட்டால், வஇதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்அ. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்களுடைய காதில அல்லாஹ்வுடைய வல்லமை குதிரத் பொருந்திய அந்த ஆயத்துக்களை காதால கேட்டா அவங்களோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? கண்ணால கண்ணீர் வடிவதை தவிர வேற எந்த ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நானும் நீங்களும் விளங்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குதிரத் அது 3 விதத்தில் வெளியாகிறது. அல்லாஹ்வுடைய குதிரத் 3 விதத்தில் வெளியாகிறது. முதலாவது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குதிரத் அது நேரடியாக வெளியாகும். நேரடியா எப்படி? 7 வானங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், தெளிவா விளங்குது. குர்ஆன் சொல்கிறது, خلق السماوات بغير عمد ترونها. 7 வானங்களையும் அல்லாஹ் அவன் எந்த ஒரு தூணும் இல்லாம படைத்திருக்கிறான். மஸ்ஜிதில எத்தனை தூணிக்குது அன்பானவர்களே? அல்லாஹ் எந்த ஒரு தூணும் இல்லாம இந்த வானத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் கேக்குறான், நீங்க இந்த வானத்தை பார்க்கலையா? அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. இந்த 7 வானங்களை நீங்க பார்க்கலையா? இந்த வானத்தில அல்லாஹ் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்டாக இருக்கலாம், விஞ்ஞானிகளாக இருக்கலாம், எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இந்த வானத்தில நீங்க ஏதாவது ஒரு குறைய பார்க்கிறீங்களா? இந்த வானத்தில ஏதாவது ஓட்ட உடசல் இருக்குதா? அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே சொல்லுகிறான், நீங்க கயாமத்துடைய நாள் வரைக்கும் அதில குறை தேடினண்டா உங்களோட பார்வைதான் டயர்டாகி வருமே தவிர ரஹ்மானுடைய படைப்பில் எந்த ஒரு குறையையும் காண மாட்டீங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தான் செய்யறான், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் செய்யறான். தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து குழந்தைய நாங்க எப்படி வந்தோம்? அன்பானவர்களே, யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாதிகும் ஹல்கன் மின் பஅதி ஹல்கியா ஃபீ புலுமாத்தின் ஸலாத். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள் 3 இருள்களுக்கு மத்தியில் உங்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சொல்றான், உங்களோட கண்ணுடைய பார்வை, காதுடைய கேள்வி, இவை அனைத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். அண்மையில சைனால ஒரு தாய்க்கு குழந்தை கிடைக்குது. அன்பானவர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அந்த ஹாஸ்பிட்டல். அந்த தாய் அந்த குழந்தை கற்பம் தரிச்ச உடனே இந்த குழந்தைய கலைக்கோணும் என்று சொல்லி சில டெப்லெட் வகைகளை பாவிக்கிறார். அல்லாஹுடைய ஏற்பாடு. அப்படி 9 மாதங்கள் ஆகுது. அல்லாஹ் அந்த குழந்தை அப்படியே வளர வைக்கிறான். இப்ப குழந்தை பிரசவிக்கக்கூடிய நேரம் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஆச்சரியமான காட்சி. அந்த குழந்தை வெளியே வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த குழந்தையுடைய 2 கைகளும் பொத்தி இருக்குது. அந்த 2 கையையும் திறந்து பார்க்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த தாய் 9 மாதமாக எந்த குழந்தையை அழிக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்று என்ன டெப்லெட்களை குடிச்சாவோ அந்த அவ்வளோ டெப்லெட்டும் அந்த பிள்ளையுடைய 2 கையிலும் இருக்குது.
அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்வான், யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாத்திகும், உங்களோட தாயுடைய வயிற்றுக்குள்ள உங்களைய படைக்கிற பொறுப்பு அது எங்கட பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான், கண்ணுடைய பார்வை, காதுடைய கேள்வி, இவை அனைத்தையும் அல்லாஹ் தான் தந்தான். வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா. அல்லாஹ் சொல்றான், கண்ணுடைய பார்வை, காதுடைய கேள்வி, இவை அனைத்தையும் அல்லாஹ் தந்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியாக்கினவன் டாக்டர் அல்ல, நர்ஸ் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ. எந்த ஒன்றுமே தெரியாத நிலையில் உங்களுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான். அந்த ரப்புல் ஆலமீன் மட்டும் தான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறான். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் அல்லாஹுடைய குதரத் 3 விதத்தில் வெளியாகிறது. முதலாவது, அல்லாஹ் நேரடியாக அவனுடைய குதரத்தை காட்டுறான், நேரடியாக காட்டுறான். இரண்டாவது, அல்லாஹ் அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால் இருந்து காட்டுறான், அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால் இருந்து காட்டுறான். உதாரணத்துக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, குழந்தை பெற என்று சொன்னா கணவன் மனைவி ஒன்று சேரணும். இப்படி அல்லாஹ் சபப வச்சு அல்லாஹ்வோட குதிரத்தை காட்டுறான், குழந்தையை வெளியாக்குறான். எப்படி? கணவன் மனைவி ஒன்று சேருவதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை வெளியாக்குறான். அல்லாஹ் சொல்றான், அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்கள் உங்களுடைய இந்திரியத்தை செலுத்துகிறீர்கள், அந்த இந்திரியத்தின் மூலமாக அந்த குழந்தையை படைப்பது நீங்களா நாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், அதை நீங்க செய்றீங்களா நாங்க செய்றோமா? அல்லாஹ் அவனுடைய சபபின் மூலமாக செய்கிறான். உலகத்துக்கு வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சம் எப்படி? அல்லாஹ் சூரியன் என்ற சபபின் மூலமாக வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. அல்லாஹ் சொல்றான், சூரியன் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓடுபாதையில செல்கிறது. அந்த சூரியனின் மூலமாக உலகத்துக்கு வெளிச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ் சபப் என்ற திரையின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை அல்லாஹ் வெளியாக்குறான். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை வெளியாக்கக்கூடிய 3வது முறை என்ன தெரியுமா? அஸ்பாபுக்கு நேர் மாற்றம். அஸ்பாபுக்கு நேர் மாற்றம் எங்கட தலைக்கும் படாது. அல்லாஹ்க்கு சபபும் தேவையில்ல. எப்படி? நெருப்பண்டா பத்தக்கூடியதுதான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? நெருப்பெல்லாம் குளிர்ச்சியாக்கினான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். யா இப்ராஹிமுக்கு நெருப்பே நீ குளிர்ச்சியாக மாறிவிடு, அது குளிராக மாறுது. சபபுக்கு நேர் மாற்றம். நெருப்பண்டா சுடக்கூடியது, ஆனா அல்லாஹ் அதை குளிர்ச்சியாக மாத்துறான். நிறைய சம்பவங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 80 வயதில அல்லாஹ் சொல்றான், 80 வயதில அல்லாஹ்விடத்துல கேக்குறாங்க, ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا. அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا. என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் எலும்புகள் எல்லாம் அவைகள் இத்து பைத்தாச்சு. யா அல்லாஹ், என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. எங்கட பாசையில சொல்றா, பிசிக்கல்ல நான் அவுட் யா அல்லாஹ், ஒன்றுமே இல்ல.
ஆனால் யா அல்லாஹ் நீ தரணும் யா அல்லாஹ், உன்னுடைய குதிரத்தை விட்டும் நான் நிராசை இல்லை யா அல்லாஹ். அன்பானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், நீ தந்தே ஆகணும் யா அல்லாஹ். அன்பானவர்களே, மலக்குமார்கள் வந்து சொல்கிறார்கள், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பியஹ்யா. யா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஜக்கரியா உங்களுக்கு நாங்கள் ஒரு குழந்தையை நன்மாராயமாக தாரோம். அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அது எப்படியா அல்லாஹ், எனக்கு ஒரு அத்தாட்சியத்தா. அல்லாஹ் சொல்றான், நீங்க ரூமுக்குள்ள போங்க, 3 நாள் நீங்க ஜிக்ர் செஞ்சு கொண்டிருங்க, உங்களுக்கு ரூஹ் உதப்படும். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இது அல்லாஹுடைய அஸ்பாபுக்கு நேர் மாற்றம், ரப்புடைய சபபுக்கு நேர் மாற்றம். அல்லாஹ் சொல்றான், இப்படியும் நாங்க கொடுப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தாவத்தைக்குவே அல்லாஹுவை பத்தி பேசதான் ஈமான் கூடும். இப்ப அதிகமாக எங்கட தாவத் ஈமான கொண்டு வருமோ அப்பதான் அதுல யகீன் உருவாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், தஅவத் மிக முக்கியமாக 2 வகை. ஒன்று இஸ்பாத்துடைய தஅவத். அது எப்படி? அல்லாஹ்வால மட்டும்தான் நடக்கும். இஸ்பாத்துடைய தஅவத். 2வது நஃபியுடைய தஅவத். அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றாலையும் ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ் அல்லாத ஒன்றால எந்த ஒன்றுமே நடக்காது. நஃபியுடைய தஅவத். அன்பார்ந்த சகோதரர்களே, சொல்கிறார்கள், இந்த நஃபியுடைய தஅவத்துடைய 4 ஃபாயிதாக்கள் இருக்குது. அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றாலையும் ஒன்றுமே நடக்காது என்று சொல்ல அதனுடைய நம்பிக்கை கலட்டப்படும். இந்த கடையால நடக்காது, அல்லாஹ் தான் செய்றான் என்று சொல்ல அதனுடைய நம்பிக்கை கலட்டப்படும். 2வது, அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றாலையும் ஒன்றுமே நடக்காது என்று சொல்ல அதற்கு வழிபடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். 3வது, அல்லாஹ் அல்லாத ஒன்றாலையும் ஒன்றுமே நடக்காது என்று சொல்ல அதனுடைய ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். 4வது, அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றாலையும் ஒன்றுமே நடக்காது என்று சொல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவைகளை வசப்படுத்தி கொடுப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் சஹாபாக்கள் உலகத்துல சாதித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட தஅவத் இப்படிதான் வரணும், ரப்புடைய மகத்துவம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வகலாலிக நுரி இப்ராஹீம மலகூதஸ் ஸமாவாதி வல் அர்த் வலியகூன லில் மூகினீன். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த குதிரத் எல்லாத்தையும் காட்டினது எதற்கு தெரியுமா? அவங்களுடைய ஈமான உறுதியாக்குவதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்புடைய மகத்துவம் அல்லாஹ்வால மட்டும்தான். அதனாலதான் மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுடைய கபருக்கு மேலாலையும் இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஜோலா கஹா வோலா ஹுவா வோலா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸ்லா ஹுவா குல்லா ஹுவா ஃபிர் கியா ஹுவா அல்லாஹ் ஹுவா. சொல்லுவார்கள், யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றாலையும் ஒன்றுமே நடக்க மாட்டாதே என்று சொல்லுவார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், அவராலையும் ஒன்றும் நடக்காது, என்னையாலையும் ஒன்றும் நடக்காது. அது ஜுசுவாக இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம், பூர்த்தியாக இருக்கலாம், எந்த ஒன்றாலையும் ஒன்றுமே நடக்காது.
அல்லாஹுவா, அல்லாஹுவால மட்டும் தான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களுடைய கல்வில இதுதான் நிறைஞ்சிருந்துச்சு. அதனால அல்லாஹ் முழு உலகத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், முழு துனியாவையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். இமாம் பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு வயசான ஒரு பொம்புல, அதே போல அவருடைய மகன் ஒரு வாலிபர், அவரையும் கூட்டிக்கொண்டு போறாரு. போன நேரத்துல அப்ப என்ன செஞ்சா, அந்த பெண்மணி, அந்த வயதான பெண்மணி மதீனால சஹாபாக்களுடைய பெண்மணிகளோட தங்கினார். இந்த வாலிபர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த வாலிபர் எங்களோட தங்கினார். கொஞ்ச நாள் அந்த வாலிபருக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் அப்படியே வஃபாத்தாகிவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, இந்த செய்தி அவனோட உம்மக்கு சொன்னீங்களா? அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க சொன்னோம் யா ரசூலல்லாஹ், நாங்க அந்த பெண்மணிக்கு சொல்லல. சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க. அந்த பெண்மணிக்கு செய்தி எட்டி வைக்கப்படுகிறது. அந்த பெண்மணி வாரா, வந்து பார்த்தா மகன் வஃபாத்தாக இருக்கிறா. இப்ப அந்த பெண்மணி, வயதான பெண்மணி பயப்படுகிறா. இந்த செய்தி மக்காவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்ரிக்கான குடும்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க சொல்லுவாங்க, இந்த உஸ்ஸா மனாத் என்ற சிலைகள் எல்லாத்தையும் நீ ஒதுக்கிட்டு போனாய்த்தானே, அதனாலதான் உண்ட மகன் மௌத்தாகிறார் என்று சொல்லுவார்கள் என்று அந்த பெண்மணி பயப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி என்ன செய்யறாண்டா, அந்த வாலிபருடைய தன்னுடைய மகனுடைய காலுடைய பெருவரலை எடுத்து அல்லாஹ்விடத்துல சொல்லுகிறான், அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து இலைக தௌஆ, யா அல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் யா அல்லாஹ், என் விருப்பப்படி ஏற்றுக்கொண்டேன் யா அல்லாஹ். வஹலஅத்துல் அவ்சான ஸுஹதா, யா அல்லாஹ், எல்லா சிலைகளையும் நான் கலட்டி வீசிவிட்டேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்காகத்தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன் யா அல்லாஹ், அது உனக்காகத்தான் யா அல்லாஹ். இந்த மகனை நீ உயிர்ப்பித்து தரவே வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த பெண்மணி துஆ கேட்ட முடியல, அப்படியே மௌத்தாக இருந்த வாலிபன் உயிர் பெற்று எழும்புகிறார். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் வரை அந்த வாலிபர் இந்த பூமியில் உயிரோடு இருந்தார். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்றோம்? இதுதான் ஈமான், இதுதான் யகீன். அல்லாஹுவால ஏலும், என்ற ரப்பு எனக்கு செஞ்சு தருவான் என்ற யகீன் என்னோட கல்புக்குள்ள உருவாகணும், அது உருவாகணும். அன்பானவர்களே, ஹயாத்து சஹாபா என்பது அது சாதாரணமான ஒரு கிதாப் இல்ல. அன்பானவர்களே, அல்லாஹ் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹயாத்து சஹாபாவுடைய ஆரம்பத்தில் அந்த சஹாபாக்களுடைய தஅவத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். கடைசியில இந்த முழு உலகமும் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தது எப்படி என்ற விஷயங்களை தொடர்ந்து சொல்றாங்க. நாபிதா பின் யஸீத் அன்-நஹஇ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே போகிறார்கள். ஒரு ஜமாத் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கழுதை அப்படியே வஃபாத்தாக இருக்குது. அவ பின்னால வந்து அவங்க சொன்னாங்க, நீ எங்களோட வாங்க, போ, பிரச்சனை இல்லை, எங்களோட போலாம். ஆனா அந்த நாபிதா பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஉ, நீ விட்டுடுங்க, நீங்க போங்க, பிரச்சனை இல்லை, நீங்களெல்லாம் பேசிடுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சஹாபி அந்த கழுதையை பிடிச்சு அல்லாஹ்விடத்துல துஆ, யா அல்லாஹ், என்னை யாரிடத்திலேயும் கை நீட்ட வச்சிடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை யாரிடத்திலேயும் கை நீட்ட வைத்து விடாதே யா அல்லாஹ், உன்னைய மட்டும் நான் நம்பிக்கிறேன் யா அல்லாஹ், நீ இந்த கழுதையை உயிர்ப்பித்து தந்தே ஆக வேண்டும்.
அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, ரிவாயத்தில் வருகிறது, அப்படி அந்த கழுதை அப்படியே எழும்புது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் உலகத்தில் சாதித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் உலகத்தில் இதை சாதித்தாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பல சஹாபாக்களுடைய சம்பவங்கள். அலா பின் ஹதரமே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜமாத் செல்கிறது. முன்னால தஜ்லா நதி. அன்பானவர்களே, அலா பின் ஹதரமே ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. போன ஜமாத்தோட போனவர்கள் கேட்கிறார்கள், நாங்க என்ன செய்ய? முன்னால தண்ணி, எங்கட குதிரைகள் என்ன செய்ய? அலா பின் ஹதரமே ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு உங்களோட குதிரைகளை தண்ணீர்ல நீங்க செலுத்துங்க. அன்பானவர்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்க அப்படியே அந்த தஜ்லா நதியில எங்கட குதிரைகளை நாங்க அப்படியே செலுத்தினோம். சுப்ஹானல்லாஹ், அந்த தஜ்லா நதி தரையாக மாற்றப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா, ஏண்டொரு பாத்திரம் அப்படியே கீழே விழுந்துச்சு. அது எப்படி மேல வந்ததென்றா, ஒரு போல் பம்ப் ஆகிற மாதிரி அப்படியே கீழே மேல வந்துச்சு என்று சொல்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எப்படி அந்த குதிரைகள் தரையிலே செல்லும் பொழுது அந்த கல்லுகளில் பட்டு தீப்பொறிகள் வெளியாகுமோ, அதே போல காட்சியை நாங்க தஜ்லா நதியில பார்த்தோம். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த சஃபர்ல நாங்க 3 ஆச்சரியங்களை பார்த்தோம். 3 ஆச்சரியங்களை பார்த்தோம். முதலாவது சொல்கிறார்கள், அந்த தஜ்லா நதியை அல்லாஹ் எங்களுக்கு தரையாக ஆக்கி தந்தான். இரண்டாவது சொல்கிறார்கள், நாங்க அந்த தஜ்லா நதியெல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது நாங்க கொண்டு போன தண்ணீர் எல்லாம் முடிஞ்சு, தண்ணீர் எல்லாம் நிறைவு பெற்று விட்டதே, தண்ணியே இல்ல, தாவம். அப்ப அலா பின் ஹதரமே ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அப்படியே உங்களோட கைகளை நீங்க வானத்துக்கு உயர்த்துங்க, வானத்துக்கு உயர்த்துங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்க வானத்துக்கு எங்கட கைகளை உயர்த்தினோம். அல்லாஹ் என்று சொன்னதுதான் மட்டும் ஒரு ஈட்டியுடைய வடிவத்தில வானத்திலிருந்து தண்ணீர் அப்படியே கொட்டியது. நாங்க எங்க கைகளை பிடித்து தண்ணீரை குடிச்சோம். பக்கத்தில் இருந்த பிராணிகளுக்கும் தண்ணீரை கொடுத்தோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, சொல்கிறார்கள் சஹாபாக்கள், அந்த சஃபரிலே நாங்க கண்ட 3வது ஆச்சரியமான விஷயம், 3வது என்ன தெரியுமா, அப்படியே நாங்க சென்று கொண்டு போறோம், எங்கட ஜமாத் அப்படியே போகுது. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கட ஜமாத்துடைய அமீர் அலா பின் ஹதரமே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத் ஏற்படுகிறது. அவர்களுடைய ரூஹ் செல்கிறது நடுக்காட்டில. அன்பானவர்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அப்படியே நாங்க கபருண்ட தோண்டி அப்படியே அலா பின் ஹதரமே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஜனாஸா அந்த குழியிலே அடக்கம் செய்துவிட்டு நாங்க மண்ணை போட்டுட்டு வந்தோம். அந்த காட்டை எல்லாம் தாண்டி அப்படியே வரும்போது நாங்க நடந்த சம்பவத்தை சொன்னோம். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு சகோதரனை நீங்க காட்டிலே அடக்கிட்டு வந்திருக்கிறீங்க, அங்கு ஐவாய் மிருகங்கள் வரும், வந்தன்னு சொன்னா அப்படி அந்த கபரை தோண்டி எடுத்துடுவாங்க, அந்த மிருகங்கள் தோண்டி எடுத்துடும். அதனால நீங்க உங்களுடைய அந்த சகோதரனுடைய ஜனாதாவை வேறொரு இடத்துக்கு இடம் மாத்தினா நல்லம் என்று அவர்கள் சொல்ல, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்க அப்படியே போனோம். அலா பின் ஹதரமே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை தோண்டுவதற்காக சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர்.
சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்கட கண்களால நாங்க பார்த்தோம், அலாவின் ஹதரமியுடைய அந்த கபரை தோண்டினோம். அந்த கபரு கண்ணுக்கு எட்டிய தூரம் விசாலமாக்கப்பட்டிருந்த காட்சிய எங்கட கண்களால நாங்க பார்த்தோம். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதற்கு பின்னால நாங்க அந்த ஜனாதாவை எடுக்கல, அல்லாவின் ஹதரமியுடைய ஜனாதாவை அப்படியே வைத்து விட்டு நாங்க அப்படியே மண்ணை போட்டு மூடிவிட்டு வந்தோம் என்கிறார்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வாரோம் என்றா, நான் நீங்களும் சுமந்திருக்கக்கூடிய இந்த உழைப்பீகிறே, இது சாதாரணமானதல்ல, இது சாதாரணமானதல்ல. மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுமுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த முபாரக்கான உழைப்பை யார் தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக எடுத்து செய்வார்களோ, அதே என்ன தெரியுமா, முழு உலகத்தையும் வசப்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த உழைப்பு. முழு உலகத்தையும் வசப்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த உழைப்பு. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் உலகத்தில் சாதித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு ஜமாத் போகுது. அந்த ஜமாத்ல உபய் இப்னு கஅப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களும் போறாங்க. உபய் இப்னு கஅப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு சஹாபாக்களும் அந்த ஜமாத்ல பின்னால போறாங்க. முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் முன்னால போறாங்க. பைத்து அப்படியே வைத்து கொண்டிருக்கும் போது, அன்பார்ந்த சகோதரர்களே, மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது. அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் இன்றைய தினம் காய்ச்சலாக இருக்கிறேன், எனக்கு காய்ச்சலாக இருக்குது, யா அல்லாஹ், இந்த பாலைவனத்துக்கு நீ மழைய பொழிய வைக்கவும் வேண்டும், ஆனா நாங்க ரெண்டு பேரும் நலையவும் கூடாது. அல்லாஹு அக்பர். எங்கட தலைக்கு படுமா? நாங்க கேட்போம், கொடை எங்க, அப்படித்தான் தேடுவோம். அன்பானவர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த பாலைவனத்துக்கு மழை பெய்யவும் வேண்டும், ஆனா நாங்க நலையவும் படாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியே ஜமாத் பேசி சேரவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, முழு ஜமாத்துமே தண்ணீர தொப்பு, ஆனா உபய் இப்னு கஅப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் நலஞ்சே இல்ல. கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் வேற ரூட்ல வந்தீங்களா? நாங்க வந்த ரூட் இல்லாம வேற ரூட்ல வந்தீங்களா? அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களையும் சேர்த்து நீங்க துஆ செஞ்சிக்க கூடாதா? அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வாரோம் என்றா, இதுதான் சஹாபாக்கள். அன்பானவர்களே, ஈமானுடைய தஅவத்தை சொல்லி சொல்லி உலகத்துல சாதிச்சாங்க. நாங்க இன்றைக்கு இந்த உழைப்பை செய்யறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த நேரடியான கனெக்ஷன் எப்படி இருக்குது? ஹயாத்து சஹாபால நிறைய சம்பவங்கள். ஹுஜர் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள், ஜெயிலில் அடைக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அவர்களுக்கு ஹுஜர் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்றைய நாள் குளிப்பு கடமையாகிறது. அப்ப அந்த ஜெயில் காவலாளி கிட்ட சொல்றார், எனக்கு நாளைக்கு தர வேண்டிய அந்த லோட்டா அந்த தண்ணீரையும் இன்றைக்கே நீத்தா, நாளைக்கு நான் சமாளிச்சு கொள்றேன். காவலாளி சொல்றார், இல்ல இல்ல அப்படி செய்யலா, அப்படி தார சட்டம் எங்கள்கிட்ட இல்ல. அப்படியா? அன்பானவர்களே, ஹுஜர் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தன்னுடைய ரெண்டு கையை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், நீதான் எனக்கு தண்ணி தர வேண்டும், யா அல்லாஹ், நீதான் எனக்கு தண்ணி தர வேண்டும். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன செய்யறான்? அன்பானவர்களே, மேகங்கள அல்லாஹ், மேகங்கள அல்லாஹ். அன்பானவர்களே, அந்த ஜெயில் சிறைச்சாலைக்குள்ள அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த காவலாளி சொல்றார், என்னுடைய கண்களால நான் பார்த்தேன், இந்த கண்களால நான் பார்த்தேன், நான் ஒரு தண்ணி சொட்டும் கொடுக்கல. ஹுஜர் இப்னு அதீர் அந்த சிறைச்சாலைக்குள் குளிக்கக்கூடிய காட்சியை இந்த கண்களால நான் பார்த்தேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபாக்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் சாதித்தார்கள், உலகத்தில் சாதித்தார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையில சஹாபாக்கள் இந்த துனியாவோட எந்த கொண்டும் பயப்படல. அல்லாஹ் முழு துனியாவையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஹர்ராண்ட பிரதேசத்துல அப்படியே தீப்பொறி நெருப்பு மழை வந்து கொண்டிருக்குது. சொல்லப்படுகிறது இப்படிதான் நெருப்பு மழை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, தமீமுத்தாரி நீங்க போயிட்டு அந்த நெருப்பு அணைச்சிடுவாங்களே. அப்ப கேட்கிறாங்க தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, மன் அன மா அன யா அமீருல் முஃமினீன், நான் போறதா? ஓ நீங்க போயிட்டு வாங்க. ரிவாயத்துல வருது, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யஹூஷு, அதாவது ஒரு கோழியை அடகாக்குறது போல அப்படியே அந்த நெருப்பு அணைச்சிட்டு வந்த இடத்துல மிதிச்சிட்டு வராங்க. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் எங்கட சஹாபாக்கள், இவங்க தான் எங்கட சஹாபாக்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் முழு உலகத்தையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஈமானுடைய தஅவத், எப்ப இந்த நஃபியுடைய தஅவத் நாங்க அதிகமாக செய்வோமோ, அல்லாஹ் அல்லாத ஒன்றை கொண்டு ஒன்றுமே நடக்க மாட்டாதே என்று சொல்ல சொல்ல அல்லாஹ் முழு துனியாவையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுப்பான். சந்தேகமே இல்லை. மெஜாரிட்டியால் ஒன்றும் இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் மெஜாரிட்டியை வச்சு கொண்டிருந்தாங்க. கூட்டம் எங்களுடைய அந்த பலத்த கூவத்தை சொன்னார்கள். சமூக கூட்டம் டெக்னாலஜியை வாதிட்டார்கள். ஃபிரௌன் ஆட்சியை சொல்லிக் கொண்டிருந்தான். அன்பானவர்களே, காரூன் அவனுடைய சொத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த 8 விடயங்களும் ஒன்றுமே நடக்க மாட்டாதே, அல்லாஹ்வால மட்டும் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தஅவத் எப்ப உலகத்தில நடக்குமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையே செழிப்பாக்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த உழைப்பெடுத்து கொண்டுதான் முழு உலகத்துக்கும் போனாங்க. இந்த உழைப்பெடுத்தார்கள், முழு உலகத்துக்குமே போனாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜோர்தான்ல மட்டும் 36,000 சஹாபாக்களுடைய கபர். நாங்க போன சந்தர்ப்பத்துல போனோம். அம்மான் சிட்டியில அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர், அந்த கபருக்கு மேல எழுதப்பட்டிருக்கிறது, அப்துல் ரஹ்மான், உங்களோட முழு சொத்தையுமே நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்க கொடுத்தீங்க. உங்களுடைய முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுத்தீங்க. மேலான ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான நாவால நீங்க சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டீங்க என்று அப்படியே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபருக்கு மேல் எழுதப்பட்டிருந்துச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல், அப்துல் ரஹ்மான் இப்னு முஆத், இப்படி பல சஹாபாக்கள் அன்பார்ந்த சகோதரர்களே தீனை எடுத்துக்கொண்டு முழு உலகத்துக்கும் போனாங்க. அன்பானவர்களே, காபிர்களிடத்துல மட்டுமில்ல, முஸ்லிம்களிடத்திலையும் போனாங்க. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிமஸுக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. எங்க போனாங்க? முஸ்லிம்கள்ட்ட தான் போனாங்க. இப்ப கேட்கிறாங்க, என்ன முஸ்லிம்கள்ட்ட தாவத் கொடுக்கணுமா? அன்பானவர்களே, போறாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அங்க தாவத்துடைய உழைப்பை செய்கிறார்கள். பின்னால கார்குன்சாரி சொல்றாங்க, 180 பேர் ஹாஃபில்களாக மாறி இருக்கிறாங்க. 180 பேர் ஹாஃபில்களாக மாறி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, சஹாபாக்கள் முஸ்லிம்களிடத்திலையும் தாவத் செஞ்சாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால இந்த உழைப்ப முழு உலகத்துக்கும் கொண்டு போனாங்க. இதுதான் அந்த சஹாபாக்களுடைய கல்புக்குள் இருந்த கவலை. இந்த ஒன்றுதான், இந்த கவலை தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீனுக்கு போறார்கள். பைத்துல் மக்திஸுடைய சாவை எடுப்பதற்காக பலஸ்தீனத்துக்கு போறாங்க. மதீனாவிலிருந்து பலஸ்தீனத்துக்கு போகிறார்கள். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்றைய இரவு ஒரு சேஜ்ல அவங்க தங்குறாங்க. ஒரு சேஜ்ல
அந்த ஸ்டேஜ்ல போன சஹாபாக்கள் அப்படியே தூங்க போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அந்த ஸ்டேஜுடைய ஃபாதர் அவர் அன்று இரவு முழுக்க அவருடைய ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அமீருல் முஃமினீன், நீங்க ஏன் அழுறீங்க? நாளைய தினம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான நாள். நீங்க அந்த பைத்துல் மக்திஸுடைய அந்த சாவிய பொறுப்பெடுக்கக்கூடிய நாள். நாளைய தினம் உலகத்திலே மிகவும் பெரிய ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான நாள். நீங்க ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கைய காட்டுறாங்க. பார்க்கலையா? ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா. இதோ இந்த சேஜுடைய ஃபாதரை பாருங்க, எவ்வளோ இரவு முழுக்க கஷ்டப்பட்டு அமல் செய்யறாரு. ஆனா இவர் நரகத்துக்கு தானே போவார், இவர் நரகத்துக்கு தானே போவாரு. இந்த கவலை தான் எனக்கு கண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இந்த கவலையை சுமந்தார்கள் சஹாபாக்கள், இந்த கவலையை சுமந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உம்மத்துடைய கவலை, ஒத்தருடைய ஹிதாயத்துக்கு தன்னுடைய முழு சொத்தையும் இழக்க தயார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டர்க்கியுடைய குஸ்தன்தீனியாவுக்கு ஒரு ஜமாத் அனுப்புகிறார்கள். அதற்கு ஜுசாமா அல் முஸாஹிக் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில அந்த ஜமாத் போகுது. அங்க போயிட்டு பார்த்தன்னு சொன்னா, இந்த ஜமாத் அப்படியே குஸ்தன்தீனியால உழைப்ப செய்யறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்றார், உங்களோட ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் முர்த்ததாக இருக்கிறார். ஜபல் இப்னு ஐஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் முர்த்ததாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஜமாத்துடைய அமீர் ஜுசாமா அல் முஸாஹிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரை சந்திக்கிறார், அவர்ட்ட தாவத்து கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை திருமணம் முடிச்சு தரணும். அப்ப ஜமாத்துடைய அமீர் சொல்றார், சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை, அதை பேசி செஞ்சு தருவோம். அடுத்தது சொல்கிறார், நான் இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் உமருடைய ஆட்சி எனக்கு கிடைக்கணும். அப்ப ஜமாத்துடைய அமீர் ஜுசாமா அல் முஸாஹிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டுதான் உங்களுக்கு சொல்லணும். இப்ப ஜமாத் அப்படியே குஸ்தன்தீனியால வருகிறது. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, இப்படிதான் ஜபல் இப்னு ஐஹம் இருக்கிறார், அவர் மதம் மாறி இருக்கிறார். அவர் சொல்கிறார், இஸ்லாத்துக்குள்ள வரணுமா, உங்களோட மகளை திருமணம் முடிச்சு தரணும். சொல்கிறார்கள், பிரச்சனை இல்லை. அடுத்தது சொல்கிறார்கள், உங்களோட ஆட்சி வேண்டும் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? சொன்னாங்க, உங்கள்ட்ட கேட்டு வந்துதான் சொல்லணும். சொன்னார்கள், அதை கேட்கவே தேவையில்லை, அவருடைய ஹிதாயத் என் ஆட்சியை விட மிக மேலானது, நான் அதையும் கொடுக்க தயார். அன்பானவர்களே, இப்ப இந்த செய்தி எடுத்துக்கொண்டு ஜுசாமா முஸாஹிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜமாத் குஸ்தன்தீனியாவுக்கு போகிறார்கள். போகக்கூடிய வழியில ஒரு மனிதருடைய ஜனாசா வருகிறது. கேட்கிறார்கள், யார் இது? அங்கு சொல்லப்படுகிறது, ஜபல் இப்னு ஐஹம் வஃபாத்தாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒருவருடைய ஹிதாயத் என்ற ஆட்சியை விட மிக மேலானது. அந்த மனிதருக்கு ஹிதாயத் கிடைக்கலே, அதுதான் அவர்களுடைய கண்களால கண்ணீரை கொட்ட செய்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வாரோம் என்றா, இந்த உழைப்பை தலைக்கு மேல் எடுத்தார்கள். இந்த உழைப்பு இந்த பூமிக்கு மேல் இருக்கும் காலமெல்லாம் அன்பானவர்களே, முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, ஸ்பெயினுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். தாரிக் பின் ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் 17 வயதுல அந்த ஸ்பெயினை கைப்பற்றுகிறார்கள். அந்த ஸ்பெயின் எவ்வளவு சிறந்த ஒரு மறுமலர்ச்சியை கொள்கிறது.
அல்லாஹு அக்பர். அந்த குர்துபாவுடைய ஸ்பெயினுடைய சிட்டி குர்துபா, அந்த குர்துபாவுடைய கவர்னர் சொல்றார், ஏண்ட மகனை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், ஏண்ட மகனை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஹாஃபில் குர்ஆனை சுமந்த ஒரு பெண்மணிய எனக்கு தேவை. அந்த அந்த குர்துபாவுடைய கவர்னர் என்ன சொல்கிறார், முழு குர்துபாவுக்கும் ஒரு ஏலான் செய்கிறார், யாருடைய வீட்டுக்குள்ள ஹாஃபிலான பெண்மணி குர்ஆனை சுமந்த பெண்மணி இருக்கிறாரோ அவர்களுடைய வீட்டுக்கு மேலால ஒரு முழு திரிய பத்த வச்சு வைங்க, ஒரு மிளகத்திரிய பத்த வச்சு வைங்க. அடுத்த நாள் பார்க்கிறார்கள், குர்துபா சிட்டியை இரவு நேரம் பார்க்கிறார்கள், அந்த முழு குர்துபாவுமே பகல் போல மின்னிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஹாஃபிலாக்கள். இப்ப என்ன செய்ய? கொடுக்கலா மகளை யாருக்கு கொடுக்க? அடுத்த நாள் இன்னொரு ஏலான், யாருடைய வீட்டுக்குள்ள முஅத்தா மாலிக் என்ற 10,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் மனனம் செய்த எந்த பெண் இருக்கிறாளோ அந்த வீட்டுக்கு மேல ஒரு முழு திரிய பத்து வச்சு வைங்க. அன்பானவர்களே, அடுத்த நாள் பார்க்கிறார்கள், குர்துபாவுடைய கவர்னர் அந்த குர்துபா சிட்டியே பகல் போல மின்னிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, இப்படி உலமாக்கள் உருவான பூமி. 180 பெண்மணிகள் இருந்தார்கள் குர்துபாவுடைய சிட்டியில. குர்ஆன் எழுதக்கூடியவர்கள், குர்ஆன் பிரிண்ட் பண்றதுக்கு மெஷின் இல்ல, 180 பெண்கள் இருந்தார்கள். இவங்க எழுதி முழு உலகத்துக்கும் குர்ஆன் அப்படியே விநியோகம் செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்டதுதான் அந்த ஸ்பெயின், அப்படித்தான் அந்த குர்துபா இருந்தது. அன்பானவர்களே, பிரான்சுடைய தாரிக் சுவைதான் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அவர்கள் சொல்கிறார், பிரான்ஸ்ல இருந்து அப்படியே உழவர்கள் உழவு பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் ஸ்பெயினுக்கு வந்தாங்க. வந்தா ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். கேட்கிறார், ஏ மகன் அழுகிறீங்க? அந்த வாலிபர் 17 வயது வாலிபர், எங்கட வயசுல பார்த்தா ஓலவல் முடிச்சுட்டு இருக்கிற வாலிபர். அவர் அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிறீங்க? அவர் சொல்றார், நான் இப்பதான் குர்ஆனை பாடமாக்கி முடிச்சேன். அப்ப அந்த உழவர்கள் கேட்கிறாங்க, ஏன் நீங்க அழுகிறீங்க? பாடமாக்கி முடிச்சீங்க தானே, சந்தோஷம் தானே? இல்ல இல்ல, என்னை விட சின்ன வயசுல எத்தனையோ என்ன நண்பர்கள் குர்ஆனை பாடமாக்கி அல்லாஹ்வுடைய பாதையில பேசிட்டாங்க. என் உம்மா சொன்னா, நீ குர்ஆனை பாடமாக்கி முடிக்காம உன்னை எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன். இப்பதான் நான் குர்ஆனை பாடமாக்கி முடிச்சிட்டேன், அதுதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றார் அந்த வாலிபர். இப்ப இந்த உழவர்கள் போறாங்க, பேச பிரான்ஸ்ல சொல்றாங்க, இப்படித்தான் வாலிபர்களுடைய நிலைமை. அப்ப எல்லா வாலிபர்களும் தீனோட தாவத்தோட குர்ஆனோட இப்படி இருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு பின்னால மறுவாழும் உழவர்கள் வருகிறார்கள் உழவு பார்ப்பதற்காக. ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்கிறார். கேட்கிறார், ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? அப்ப அந்த வாலிபர் சொல்றார், நான் ஒரு பெண்மணிய நான் காதலிச்சேன், எனக்கு அந்த பெண்மணி கிடைக்கல, என் வீட்டில் விருப்பம் இல்லை, இப்ப நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்ப சொல்லப்படுகிறேன், இப்ப ஸ்பெயினுடைய கதை முடிஞ்சாச்சு, இப்ப நீங்க அடிக்க தொடங்குங்க ஸ்பெயினுக்கு. 700 வருடங்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இந்த ஸ்பெயின் அப்படியே அதனுடைய கதை முடிகிறது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இந்த உழைப்பு இல்லாம போனா, இந்த உழைப்பு எப்ப இந்த பூமியிலிருந்து இல்லாம போகுமோ, அன்பானவர்களே, முர்த்தத்துகள் உருவாகுவதும் அது ஒரு ஆச்சரியமான விடயம் அல்ல. எத்தனை பேர் ஜமாத்கள் பேசிக்கிறாங்க, ஒவ்வொரு நாடுகளுடைய கார்குன்சாரையும் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இந்த முபாரக்கான உழைப்பு இந்த பூமியை விட்டு சென்றால் முர்த்தத்துகள் உருவாகுவதும் ஆச்சரியமான விடயம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனாலதான் இந்த உழைப்பு அவ்வளவு மேலானது. இன்றைக்கு அந்த குர்துபாவுடைய அந்த ஜாமில் மஸ்ஜிதில கிறிஸ்தவநாதனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. யாரு ஹுதுபா ஓதிய மிம்பர்? இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் ஹுதுபா ஓதிய மிம்பர். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே,
எனவே இந்த உழைப்பு விடுபடும் பொழுது முழு உலகத்துக்குமே நஷ்டம். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள், அந்த முழு ஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கும் காரணம் அந்த மண்ணில் தஅவத்துடைய உழைப்பு விடுபட்டதுதான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உழைப்பதான் அந்த சஹாபாக்கள் தங்களுடைய தலைக்கு மேல் எடுத்து செய்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உழைப்பை யாரெல்லாம் தன்னுடைய தலைக்கு மேல் எடுத்து செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுடைய மௌத்த அல்லாஹ் அழகாக்குவான். அவர்களுடைய மௌத்த அல்லாஹ் அழகாக்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் அப்படித்தான் சாதித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பனு குறைலாவுடைய யுத்தம், இந்த யுத்தத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனில்லதி மௌத்தாக்கும், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சபையில யார் மௌத்தாக இருக்கிறார்? அன்பானவர்களே, சென்று பார்க்கிறார்கள். அந்த பனு குறைலாவுடைய அந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் அடிக்கப்பட்ட அந்த கூடாரத்துக்குள்ள சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாக இருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ஒரு சுப செய்தி. அப்படிப்பட்ட நன்மாராயம் உலகத்தில் யாருக்குமே சொல்லப்படல. என்ன தெரியுமா சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸா எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌதி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அன்பானவர்கள், 7 வானங்கள் 7 பூமியை படை அந்த ரப்புடைய அர்ஷ் ஒரு சஹாபி, ஒரு மனிதனுடைய மௌத்துக்காக வேண்டி நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூதி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கவில்லை. அல்லாஹுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் ஒரு தாஇ அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு வருகிறார் என்ற சந்தோஷத்தில் குதித்தார்கள். அந்த குதிப்புதான் அல்லாஹுடைய அர்ஷையை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, இப்னு ஹுஸைமால பதிவாகிறது, ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க சஅத் இப்னு முஆதுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவை பார்க்க போனோம். எங்களை யாராவது மௌத்தானா நாங்க ஜனாஸாவுக்கு போறது போல. ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஜனாஸாவை பார்க்க போனோம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில வாசல்ல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல நாங்க வாசல்ல நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வராங்க. சொல்கிறார்கள், ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க 2-3 சஹாபாக்கள் இருந்தோம். நாங்க கொஞ்சம் பின்னுக்கானோம். மேலான ரசூலுல்லாஹ் முன்னால போகட்டும், அதுக்கு பின்னால நாங்க போவோம் என்று நாங்க கொஞ்சம் பின்னுக்கானோம். சொல்கிறார்கள், அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உள்ளுக்கு போனாங்க. போன உடனே பின்னால திரும்பி கைய காட்டினாங்க எங்களுக்கு, நீங்க அப்படியே நின்று கொள்ளுங்க. ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளால போயிட்டு தன்னுடைய காலை உயர்த்தி உயர்த்தி நடக்கிறாங்க. நாங்க கேட்டோம், வரக்கொலை யா ரசூலல்லாஹ், ஏன் எங்களுக்கு வரவானம் என்றீங்க? உங்களோட காலை உயர்த்தி உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதூன 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவை பார்க்க வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கபல ذلك, இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். அது மட்டுமில்ல, சொன்னார்கள்
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குமார்களுடைய நெரிசல் எவ்வளவு இருந்ததென்றால் எனக்கு கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு மலக்கு அந்த மலக்குடைய 2 ரெக்கைகளில் ஒரு ரெக்கையை மடித்துக் கொண்டார். அதற்கு பின்னால்தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில சாதனை. இன்னைக்கு எத்தனையோ மீட்டிங், லட்சக்கணக்கான பேர் ஒன்று சேர்கிறார்கள். ஒரு மலக்கு இறக்க முடியுமா? அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய ஜனாதாவுக்கு பொதுமக்கள் அல்ல, வானத்தில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இது ஒரு தாயியுடைய ஜனாதா. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை நான் தான் தோண்டினேன். சஅத் இப்னு முஆதுடைய அந்த கபரை நான் தான் தோண்டினேன். அந்த கபருடைய பக்கவாட்டி வரைக்கும் தோண்ட தோண்ட கஸ்தூரிதான் வந்து கொண்டே இருந்தது. அல்லாஹு அக்பர். அதில் ஒரு சஹாபி சொல்றார், அந்த மண்புடி என் கையில பொத்தி கொஞ்சம் அங்கால திறந்து பார்த்தேன், என் முழு கையுமே கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் தாயி. ஆனா இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்தது 31வது வயதில, 31வது வயதில தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். 37வது வயதில மௌத்தானார். இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தது 6 வருடம் தான். ஆனா இவருடைய ஜனாசாவுக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. இவருடைய ஜனாசாவுக்காக மலக்குமார் இறங்குறாங்க. அன்பானவர்களே, நாங்க சொல்லலாம், நான் 30 வருஷம் 40 வருஷம் எல்லா சில்லாவும் பைத்தேன், எல்லாம் உழைப்புல நான் உயர்ந்தவிடம். அன்பானவர்களே, சொல்லவேலா. யார் அல்லாஹ் கபூல் செய்யறான் என்பது அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். எனவே அன்பானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த முபாரக்கான உழைப்பை யாரெல்லாம் செய்வார்களோ இஹ்லாசுடன், அல்லாஹ் அவர்களுடைய ஜனாசாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, போன மாசம் எங்களை திஹாரில இஜ்திமா நாங்களும் இருக்கிறோம். அப்துல்லா ஹாஜியார், அன்பானவர்களே, அப்படியே சரியாக மகரிபுடைய அதான் சொல்ல 20 நிமிடங்கள் இருக்குது. சொல்றார், அப்படியே நான் பாங்கு சொல்ல கிட்டவாகவே அப்படியே வுது செய்கிறார். வுது செய்து விட்டு வாரார். அன்பானவர்களே, எங்கட திஹாரி மர்கதுடைய அந்த வலது பக்கத்துல அப்படியே உட்கார்றார். தன்னுடைய தஸ்பீஹ் எடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறார். 50 மணி தஸ்பீஹ உருட்டுறாரே. அல்லாஹ் என்றார், அவருடைய ரூஹ் போகுது. 3 நாள் ஜமாத் வைத்து அன்றைய ஞாயிற்றுக்கிழமை. அல்லாஹு அக்பர். மகரிபுடைய அதான் சொல்ல 10 நிமிடங்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தார்கள். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த மௌத்தை போல இந்த தாயிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தே தீருவான், சந்தேகம் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உழைப்பை தலைக்கு மேல் எடுப்போம். அல்லாஹ்வை நாங்கள் முன்னிறுத்துவோம். எங்களுடைய ஏற்பாடுகள் கொண்டு ஒன்றுமாகிறது இல்லை என்ற தாவத்தை தான் நான் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை முன்னால வைச்சு நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க தயாராகுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். வெளிநாடுகளுக்கு உடனடியாக இன்ஷா அல்லாஹ் போறதுக்கு யாரு தயார் இன்ஷா அல்லாஹ்?